எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 98வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டாங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி உபரிசர வசுவின் வீழ்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் சில வரிகள். வசு என்ற ஒரு அரசன் வானிலேயே சஞ்சரிப்பவனாக இருக்கான். இறைவனான நாராயணனிடம் பக்தி உள்ளவனாக விளங்கியும் ஒரு சமயம் அவனுக்கு வீழ்ச்சி உண்டாவது பூமியில் புதரினில் விழுந்து இருக்கிறான். ஏன் என்று பார்ப்போம். சொர்க்கம் சுக அனுபவத்திற்கென உண்டாக்கப்பட்ட உலகம். அதை அடைய கருமம் செய்ய வேண்டிய இடமே பூமி. எனவே இந்திரன் பூமிக்கு வந்து வேள்வி இயற்ற தீட்சை செய்து கொண்டான். வேள்வியில் அதற்குரிய பசுவினுடைய வேலை வந்தப்ப பிரகஸ்பதி இப்போது பசுவிற்காக மாவை கொண்டு வரலாம் என்று சொல்கிறாரு. அவரை வேள்வி இயற்றி வைப்பவர். தேவர்களுக்கு மாமிசத்தில் ஆசை உண்டாயிற்று. அதனால் அஜத்தால் வேள்வி பண்ண வேண்டும், அதுவும் வெள்ளாடாக இருக்க வேண்டும் என்று பிராமணர்களான ரிஷிகளை பார்த்து சொன்னாங்க. பசு என்பது பிராணி, அது வெள்ளாடுதான். மாவு பிராணி என்று என்பது அவர்கள் செய்த வாதம். ஆனால் ரிஷிகளோ அஜம் என்பது தானியமே, யாகங்களில் தானியங்களை கொண்டே பூஜிக்க வேண்டும் என்ற விதியே இருக்கிறது, வெள்ளாட்டை கொள்ளுவது சரியன்று. தேவர்களே, பசு வதைக்கப்படுவது சாத்வீகர்களின் அறவே இல்லை, இது கிருதயுகம், உயிர் கொலையே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் வாதம் நடந்து கொண்டே இருக்கிறப்ப அந்த வழியாக மன்னன் வசு வருகிறான். ஆகாயத்தில் சஞ்சரிப்பவனும் பலமுடைய பற்பல வாகனங்களை உடையவனும் அரசர்களில் சிறந்தவனுமான அவன் அறத்தில் சிறந்தவனாயிருந்து புகழ் பெற்றிருந்ததால மகான் என்றே கருதப்பட்டான். ரிஷிகள் தேவர்களிடம் உத்தமமான இவனிடம் கேட்போம், சரியாக விடை சொல்வான் என்று கூறி அரசனிடம் வந்து கேட்கிறாங்க. மன்னா, தானியத்தினாலா வெள்ளாட்டினாலா எதனால் யாகம் செய்ய வேண்டும்? அரசனும் அவர்களை வணங்கி, பிராமணர்களே, உங்களின் தேவர்களின் கருத்து என்ன என்று கேட்கிறான். ரிஷிகள், நாங்கள் தானியத்தால் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறோம், தேவர்கள் ஆட்டால் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிலைமையை விளக்குறாங்க. பசுமன்னன் அந்த சமயம் தேவர்களின் கருத்தையொட்டி சாகம் என்கிற அஜத்தினால் யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ரிஷிகள் சினமுற்று, விமானத்தில் இருந்து வானில் உலவும் நீ பூமியில் புதரில் பொந்தில் விழக்கடவாய், தேவர்களின் கருத்தை சார்ந்து வேத விரோதமாக கூறிய உனக்கு அதுவே தண்டனை. நாங்கள் தவறாக கூறியிருந்தால் எங்களுக்கு அந்த கதி நேரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனுக்கு ஒப்பான ஒளி பொருந்திய முனிவர்களின் சாபம் உடனே பலிக்குது. அரசன் வசு வானிலிருந்து வீழ்ச்சி அடைகிறான். ஆனால் உபரிசனுக்கு ஸ்ரீமத் நாராயணனின் கருணையால் நினைவு மாறாமலே இருக்கு. தங்களுக்கு பரிவாக பேசிய அரசனின் சாப விமோச்சனத்திற்காக தேவர்கள் சிந்திக்கிறாங்க. இதுவே அரசனின் புண்ணியத்தால் தான். அரசனே, நீ பிராமண ரிஷிகளுக்கு சாதகமான தேவர்களான எங்களின் பக்தன். ஸ்ரீஹரி அரக்கர் தேவர் இரு சாரார்களுக்கும் குருவானவர். அவர் உனக்காக அருள் புரிவார். நாங்கள் உனக்கு ஒரு வரம் தருகிறோம். நீ பூமியில் இருக்கும் வரை உனக்கு துன்பமே நேராது. வசோர்தாரையை பருகுவதால் பசியும் தாகமும் உண்டாகாது. எங்களின் உதவியால் அந்த இறைவன் உன்னை பிரம்மலோகம் படைவிப்பார் என்று தேவர் வரம் தராங்க. பிறகு முனிவர்கள் கூறியபடியே யாகத்தை மாவினாலேயே நிறைவேற்றுறாங்க. முனிவரும் தட்சிணை பெற்று தமது ஆசிரமங்களை அடைகிறாங்க. இந்திரன் வசுமன்னனை எண்ணியபடியே அமராவதியிலேயே அடைகிறான். பூமியில் புதரை அடைந்த வசு விஸ்வக்னேஸ்வரரை பூஜை செய்கிறான். எப்போதும் ஸ்ரீமத் நாராயணரின் மந்திரத்தையே ஜபிக்கிறான். பூமியில் இருந்தபடி 5 காலங்களிலும் 5 யாகங்களால் ஸ்ரீஹரியையே போற்றுறான். அனன்ய பக்தியை இவ்வாறடைந்த அவனை மகிழ்வடைந்த ஸ்ரீ நாராயணர் மனதை வென்று விட்டதால, தம்மை பரகதியர் அடைந்து விட்டதால் பூமியிலிருந்து மேல் கதியடைய தூக்கிவிடும்படி கருணடியிடம் சொல்லி அனுப்புகிறாரு. மிக்க வேகமும் பலமுடைய ஸ்ரீ கருடன் சென்று வசுவை தூக்கி ஆகாயத்தில் முன்பு போல வசிக்க விட்டார். உடனே வசு மீண்டும் உபரிசரணாயிட்டார். பிரம்மலோகத்தையும் அடைகிறாரு. அனைத்து உயிரிலும் வசித்து வரும் ஸ்ரீ ஹரியையே பூஜித்து இப்படி மேலான கதியை உபரிசரன் பெற்றான். இதுதாங்க கதை. பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னையோட பிரம்ம முகூர்த்த பூஜை 98 நாள் வெற்றிகரமாக நல்ல விதமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க.
நீங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றி அதன் நன்மைகளை அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேங்க.